सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः. श्री शंकर विजय मकरंदम ஆறாவது ஆஸ்வாதம் 15வது ஸ்லோகம். சங்கரர் பிறந்தாச்சுன்னு நினைக்கிறேன். பிறந்தாச்சாமா. பிராசௌத தனயம் சாத்வி கிரிஜேவ ஷடானனம் உதயாச்சல வேலேவ பானுமந்தம் மகௌஜசம்னு 14வது ஸ்லோகத்துல சங்கரர் பிறந்தாச்சு. இப்ப நம்ம அதுக்கு மேல பார்ப்போம். அந்த குழந்தைய பத்தி வர்ணனம். துர்நிரீக்ஷைஹி ஸ்வதேஜோபிஹி பாசயந்தம் திசோ தச. அந்த குழந்தை ரொம்ப பிரகாசமா இருக்கான். கண்ணால பார்க்க முடியலையா, அவ்வளவு பிரகாசம். அந்த பிரகாசத்துல 10 திக்குகளும் பிரகாசிக்கிறது. துர்நிரீக்ஷை ஸ்வதேஜோபிஹி பாசயந்தம் திசோ தச. 10 திக்கும் அப்படி பிளிச்சுன்னு வெளிச்சமா சூரியோதயம் ஆன மாதிரி அப்படி இருக்கு. பாலத்வேபி விஷாலாட்சம் அதி விஸ்திருத வக்ஷசம். குழந்தையாத்தான் இருக்கு, ஆனா விஷாலாட்சம், நல்ல விஷாலமான கண்கள், அதே சமயத்துல நல்ல விஷாலமான விஸ்தாரமான வக்ஷஸ் மார்பு, ஆஜானுலம்பித புஜம், சுவிசால நிட்டாலகம், ஆரக்தோபாந்த நயன வினிந்தித சரோருகம். ஆஜானுலம்பித புஜம், அந்த புஜங்கள் கைகள் நல்ல நீட்டமாக இருக்கு. ஜானுனா முழங்கால் வரையில் அந்த தொங்க போட்டா வருது, அவ்வளவு நீட்டமான கைகள். அதே மாதிரி சுவிசால நிட்டாலகம், நல்ல விஸ்தாரமான அகண்ட நெற்றியுடையவர். ஆரக்தோபாந்த நயனம், இந்த கண்களுடைய ஓரம் இருக்கே, உபாந்தன்னா ஓரம், அந்த ஓரம் சிவப்பா இருக்குமா. கண்ணே சிவப்பா இருந்தா அது நன்னா இருக்காது, பூரா சக்கச்சுவேர்னு இருந்தா அது நன்னா இருக்காது. ஆனா கண்ணுடைய ஓரம் இருக்கே பிராந்தம், அது ரத்த வர்ணமாக இருக்கணும் அப்படிங்கிறது மகாபுருஷ லட்சணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதை பார்க்கும்போது ஆரக்தோபாந்த நயன வினிந்தித சரோருகம், அந்த ரத்த வர்ணத்தினாலே இந்த தாமரையுடைய அந்த சிவப்பு நிறம் இருக்கே அது கூட மங்கி போயிடுறதாம். அப்பேற்பட்ட ஒரு சிவப்பு நிறத்தோட இருந்தது. இந்த தாமரைய விசேஷமா வர்ணிக்கிறதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு. சாதாரணமா புண்டரீகாட்சா அப்படின்னு சொல்லுவோமோ, நான் போற போக்குல அதை சொல்லிட்டு போறேன். புண்டரீகாட்சா அப்படிங்கிறதுக்கும் கமலபத்ராயதாட்சா அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, புண்டரீகாட்சா அப்படிங்கிற இடத்துல புண்டரீகம்ங்கிறது ரத்த கமலம், செந்தாமரை. செந்தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்லும் போது அந்த கண்ணுடைய ஓரம் சக்கச்சவேர்னு இருக்கணும் அப்படிங்கறத அது காண்பிக்கிறது. அதை வச்சுதான் புண்டரீகாட்சான்னு பேரு. அது மகாபுருஷ லட்சணத்துல வருதான். ஆனா கமலபத்ர ஆயதாட்சா அப்படின்னு சொன்னோம்னா அந்த தாமரை பூடைய எதழ்களை போல அகண்ட கண்ணு உடையவர் அப்படின்னு அர்த்தம். இந்த சிவப்பு நிறம் கொண்ட தாமரையத்தான் இங்க புண்டரீகம்னு சொல்றது அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கா. சாந்தோக்கிய உபனிஷத்துல சூரிய மண்டலத்துக்கு அந்தர்கதமாக ஈஸ்வரனை சுவர்ணமயமாக ஒரு ஈஸ்வர ஸ்வரூபத்தை வர்ணிக்கும் போது
அந்த கண்ணுல யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி அப்படிங்கிற வர்ணனை வருது. அந்த இடத்துல புண்டரீக சப்தத்தினாலே நல்ல சிவப்பா இருக்கக்கூடிய அந்த தாமரையை வாங்கிட்டு அதை போல செவந்த கண்களை உடையவர் அப்படின்னு அங்க வர்ணிச்சிருக்கு. ஸ்ருதியே வர்ணிக்கிறது. செவந்த கண்ணுன்னு சொன்னா முழுக்க கண்ணு கூட செவந்திருந்தா அது பார்க்கறதுக்கு கோரமா இருக்கும். அதனால கண்ணினுடைய ஓரம் அது சிவப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது மகாபுருஷ லட்சணத்துல சொல்லி இருக்கிறபடியாலே அதை வர்ணிக்கிறது இந்த இடத்துல. இல்லையா? அதனால்தான் இப்படி சொல்றார், ஆரக்த உபாந்த நயன, கண்களின் ஓரங்கள் சிவப்பாக இருக்கிறதுனாலே அந்த சிவந்த தாமரை இருக்கே அது மங்கி போயிடுத்து, அதை விட இது வசதியா இருக்கு என்று சொல்றார். ஆரக்தோபாந்த நயன வினிந்தித சரோருஹி முககாந்தி பராபூத ராகா ஹிமகராகிருதிம். முகத்தினுடைய காந்தி எப்படி இருக்கு? குழந்தையுடைய முகத்தை பார்த்தா சந்திரன் தோத்து போயிடுவான். சந்திரன் சொன்னா ராகா ஹிமகர, ஹிமகரகான சந்திரன். ராகா அப்படின்னு எதுக்கு பேருன்னு கேட்டா பூர்ணச்சந்திரன். பூர்ணச்சந்திரன் பௌர்ணமி சந்திரன். அந்த பௌர்ணமி சந்திரன் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா அது தோத்து போறது இந்த குழந்தைகளுடைய முகத்துக்கு எதிர்த்தா போல. அதனால முக காந்தி, முகத்தினுடைய காந்தியாலே ராகா ஹிமகர ஆக்கிருத்திம், அந்த ஆக்கிருத்தியை பராபவம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். முககாந்தி பராபூத ராகா ஹிமகராகிருத்திம். சங்க சக்கர துவஜாகார ரேகா சின்ன பதாம்புஜம். கால்கள்ல சில சின்னங்கள் இருக்கான். சங்கம் சக்கரம் துவஜம் இந்த மாதிரி சில ரேகைகள், பல ரேகைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் ஏதோ சாமுத்திரிக லட்சணம்னு சொல்லுவாங்க, சாமுத்திரிக சாஸ்திரம். அந்த சாஸ்திரப்படி மகாபுருஷாளுக்கு இருக்கக்கூடிய லட்சணம் கொண்டதாக அந்த குழந்தை பிறந்தது. துவாத்ரிம்சல் லக்ஷணோபேதம் வித்யுதாப கலேவரம் பிரமோதம் திருஷ்டமாத்திரேன திசந்தம் தம் ஸ்தனந்தயம். 32 லட்சணங்களோடு கூடினதா இருந்தான். சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட 32 லட்சணம் கூடினது. பார்த்தா மின்னலை போற பளிச்சுன்னு இருக்கான். வித்யுதாப கலேவரம், பார்த்த உடனே நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கான். குழந்தைய பார்த்தா மனசுக்கு திருப்தியா இருக்கு. பிரமோதம் திருஷ்டமாத்திரேன திசந்தம் தம் ஸ்தனந்தயம், சிசுவாக இருக்கு. பாயம் பாயம் திருஷா பிரேம்னா ஸ்ரீகிருஷ்ணமிவ தேவகி பிரபேதே நக்ஷணம் திருப்திம் சகோரீவ சுதா. அந்த அம்மா அந்த குழந்தைய பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறா. பார்த்தது போருங்கிற திருப்தி ஏற்படலையா. தேவகிக்கு கிருஷ்ணர் பிறந்த உடனே கிருஷ்ணரை பார்த்து பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டா. பார்த்துட்டே இருக்கணும்னு தோணிது. அதே மாதிரி தன்னுடைய கண்களால பாயம் பாயம் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கா. ஆனா திருப்தி ஏற்படலை. நக்ஷணம் திருப்தி, ஒரு க்ஷணத்துக்கு போருமே அப்படிங்கிற திருப்தி வரலையா. சகோரீவ சுதாகரம், சகோர பக்ஷின்னு ஒண்ணு. அந்த சகோர பக்ஷி சந்திர கிரணங்கள்ல வரக்கூடிய அந்த கிரணங்கள் இருக்கே அதை ரொம்ப ரசிக்கும். அப்ப சகோர பக்ஷி ஸ்திரீயானது அந்த பௌர்ணமி சந்திரன் நிலவை பார்த்துட்டே இருக்கும். அதை சாப்பிட்டுட்டே இருக்கும். அதனுடைய கிரணங்கள் அது ஆகாரமா சாப்பிட்டுக்குமா. அப்படி சாப்பிடும் போது அது திருப்தி அடையாது. கிரணத்தை சாப்பிட்டா எப்படி திருப்தி வரும்? அதனால அது எப்படி திருப்தி அடையாமல் இருக்குமோ அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு தந்த குழந்தைய பார்த்து போருங்கிற ஒரு எண்ணமே வரலையா. தாதிஷம் பாலகம் திருஷ்டுவா சா பபூவ அதி விஸ்மிதா சச்ச அத்புதா கிஷோரோபி கிஞ்சித் விசலிதாதரஹ தாடயன் சரணோ ஹஸ்தவு துரோத மதுரஸ்வனம். இப்பேற்பட்ட ஒரு திவ்யமான குழந்தைய பார்த்து அந்த அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டா. ஏற்கனவே தெரியும் சிவாவதாரம், இது சாதாரண குழந்தை இல்லை அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாளாம். அந்த அற்புதமான அந்த குழந்தையும் சித்த நேரத்துக்கு பாய திறந்து அழ ஆரம்பிச்சுதான்.
கிஞ்சித் விச்சலிதாதரா, சாதாரணமான குழந்தை எப்படி அழுகும் பிறந்த குழந்தை, அதே மாதிரி அழுது தாடையன் சரணமும் ஹஸ்தவ், கையையும் காலையும் வீசிண்டு அதை அசைஞ்சிட்டு குழந்தையெல்லாம் அழும். ருரோத மதுரஸ்வனம், ரொம்ப மதுரமாக அழுதது மதுரமா, அந்த அழுக கூட கேட்கறதுக்கு ஆனந்தமா இருந்திருக்கு போல இருக்கு. அதனால மதுரஸ்வனம் ருரோத அப்படிங்கிறார். பிராதுர்பாவே குமாரஸ்ய லக்னமாசீத் சுசோபனம் பலயுக்த சுப ஜோதி சமாரூட சமீக்ஷிதம். அந்த பிராதுர்பாவம்னா ஜனன காலத்திலே, குழந்தை பிறந்த அந்த காலத்திலே ஒரு நல்ல லக்னமா இருந்துதான், உசந்த நல்ல லக்னம். அந்த லக்னத்திலே பலயுக்த சுபஜோதி, நல்ல பலம் உடைய சுபமான கிரகங்களுடைய ஸ்திதியோ அல்லது பார்வையோ இருந்தது. அந்த ஸ்தானத்துல சுபமான கிரகங்கள் இருந்தது, அந்தந்த வேண்டிய ஸ்தானத்துல இருந்தா அதுவே ரொம்ப வசதியா இருக்கும். அது இல்லாட்டாலும் அந்த சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தாலும் ஜோதிஷப்படி ரொம்ப வசதியாக அந்த குழந்தை இருக்கும். அதே மாதிரியான ஒரு நல்ல காலத்துல குழந்தை பிறந்திருக்கு. ஏன சர்வஜதாம் ஏதி ஜாத்தவான் புவி மானுஷா சச்ச யோகா அபி அபூத் தஸ்ய த்விஜபுத்திரஸ்ய சம்பவே. அதாவது மனுஷன் எந்த ஒரு யோகத்திலே பிறந்தானேயானால் அவனுக்கு சர்வஜத்துவம், படிப்பு அப்படி விசேஷமா வரும், சர்வஜத்துவம் வருமோ அப்பேற்பட்ட ஒரு யோகத்திலே, அந்த யோகத்திலே குழந்தை பிறந்தது. அந்த ஜாத்தவான் புவி மானுஷா ஏன சர்வஜதாமேதி, எந்த யோகத்திலே பிறந்ததுனாலே இந்த மனுஷன் பூமண்டலத்துல பிறந்து பெரிய ஞானியாக ஆகிறானோ சச்ச யோகா அபூத் தஸ்ய த்விஜபுத்திரஸ்ய சம்பவம். அப்பேற்பட்ட அந்த யோகம் இந்த குழந்தை பிறந்த தினத்திலே இருந்தது. மிருகேந்திர கஜ சர்பாகு தரக்ஷு ஹரிணாதயா ஹித்வா அந்யோன்யம் ததா வைரம் ஜந்தவோ விஹரன் வனே. இந்த குழந்தை பிறந்த அந்த விசேஷம் காட்டில் இருக்கக்கூடிய விரோதம் சுவாபாவிகமான விரோதம் கொண்ட பிராணிகள் கூட அந்த விரோதத்தை மறந்து காட்டுல சஞ்சாரம் பண்ணினது. அதுக்கு காமிக்கிறார் மிருகேந்திர கஜ. மிருகேந்திரன்னா சிம்ஹம், கஜம்னா யானை. யானைக்கும் சிம்மத்துக்கும் விரோதம் அப்படின்னு வர்ணிப்பா. சிம்மத்தை வர்ணிக்கும் போது சிம்மம் ஒண்ணுதான் யானைய விரட்ட முடியுமா, வேற எந்த புலிகிலி அதுக்கெல்லாம் யானைய கிட்ட நிக்கிறதுக்கு தைரியம் முடியாது. சிங்கம் ஒண்ணு அதுக்கு விரோதி. அதே மாதிரி யானையும் இதுக்குதான் பயப்படும், வேற எந்த பிராணிகளுக்கும் பயப்படாது. ஆனா இது ரெண்டுக்கும் பிரசித்தமான ஒரு சத்ருபாவம். ஆனா அதே சமயத்துல குழந்தை பிறந்த நேரத்துல அந்த சத்ருபாவம் மறந்து சிம்மமும் கஜமும் சேர்ந்து வனத்துல சஞ்சாரம் பண்றது. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றார், சர்ப்ப ஆகு. சர்ப்பம்னா பாம்பு, ஆகுனா எலி. எலியும் பாம்பும் அப்படின்னு சொல்லுவா விரோதத்துக்கு. பாம்பு எலியை சாப்பிட்டுடுமா, பூனை மாதிரியா பூனையும் எலியை சாப்பிட்டுடும். இப்ப பாம்பு எலி இது ரெண்டும் தன்னுடைய விரோதத்தை மறந்து அப்ப சஞ்சாரம் பண்றதான். தரக்ஷு ஹரிணாதயா. தரக்ஷுனா புலி. புலியும் மானும். மானுக்கு எதிரியா புலி, புலிக்கு ஆகாரம் மான். ஆக அது ரெண்டும் விரோதத்தை மறந்து காட்டுல சஞ்சாரம் பண்றது. மிருகேந்திர கஜ சர்பாகு தரக்ஷு ஹரிணாதயா. இந்த மாதிரி விரோதம் கொண்ட சுவாபாவிகமான விரோதம் கொண்ட பிராணிகள் கூட ஹித்வா அந்யோன்யம் ததா வைரம் ஜந்தவோ விஹரன் வனே. தன்னுடைய பரஸ்பரம் அந்த சத்ருபாவத்தை மறந்து அந்த அப்பேற்பட்ட காட்டு ஜந்துக்கள் கூட பிராணிகள் கூட வனத்துல சஞ்சாரம் பண்ணினது.
புஷ்பாணி புஷ்டிதா விருக்ஷாः முமுச்சுश्च ததா லதாः சுப்ரசன்ன ஜலாः நத்யः நிஷ்கம்பாः சிந்தவோ பவன். குழந்தை பிறந்த அந்த காலத்திலே இந்த நல்ல புஷ்ப விருட்சங்கள் நல்லா நிறைய பூத்து குலுங்கிண்டு கீழே பூக்களை இறைச்சுதான் அதுலேருந்து செறிஞ்சு கீழே விழுறது. அதைத்தான் புஷ்ப விருஷ்டிய அந்த விருட்சங்களே பண்றது. முமுச்சுஹு புஷ்பாணி புஷ்பிதா விருக்ஷாக முமுச்சுஹு. அதே மாதிரி புஷ்பங்களுக்கு உண்டான கொடிகள், மல்லிகை முல்லை இத்தியாதி கொடிகள்லாம் இருக்கே, அந்த கொடிகள் கூட நன்னா பூத்து நிறைய புஷ்பங்களை கீழே கொட்டினதா. சுப்ரசன்ன ஜலாகா நத்யஹா அபவன். நதியில உள்ள ஜலங்கள்லாம் அந்த இது ஒரே கலக்கம் எல்லாம் நீங்கி பிரசன்னமாக பளிச்சனை சுத்தமா ஆச்சான். நிஷ்கம்பா சிந்தவகா அபவன். சமுத்திரங்கள்லாம் அலையெல்லாம் இல்லாமல் அந்த காலத்துல நிஷ்கம்பமாக அப்படியே ஸ்பஷ்டமா இருந்துதான். துவைத்தவாதி கராக்ரேபிய புஸ்தகானி ததா பதன் அத்வைதவாதினாம் சேதுஹ ஹிருஷ்டம் வியாசஸ்ய சாபவத். அத்வைதவாதத்துக்கு விரோதியான துவைத்தவாதங்களை பேசுகிறவர்கள் அவ கையில துவைத்த புஸ்தகங்களை வச்சுருப்பாள் இல்லையா, அந்த புஸ்தகங்கள் அவளுக்கே தெரியாம தன்னறியாம பொத்துன்னு கீழே விழுறது, நழுவி விழறதான். துவைத்தவாதி கராக்ரேபியா அவ கையில வச்சிருந்த புஸ்தகானி ததா அப்பதன் கீழே விழுந்து போச்சு. அதே சமயத்துல அத்வைத்தவாதினாம் சேதா ஹிருஷ்டம். அத்வைத்தவாதியான பண்டிதர்களுக்கு அவளுக்கு மனசுல ஒரு ஆனந்தம் ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது. வியாசஸ்ய அபவத். பிரம்மசூத்திரம் எழுதின அந்த வியாசாச்சாரியாளுக்கும் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுதான் ஆச்சாரியால் பிறந்த உடனே. தத்ரத்யாக விருத்த நாரியோபி யதோசிதம் அதாச்சரன் பாலகம் மேனிரே புரோத்யதிந்துபிம்பமிவ உஜ்வலம். அங்க வயசான மாமிகள்லாம் இருப்பாள் இல்லையா, பெண்கள் இருப்பா. அவெல்லாம் என்ன பண்ணானா, குழந்தை பிறந்த உடனே அங்க சம்பிரதாயங்கள்லாம் இருக்குமே, அந்த சம்பிரதாயப்படி என்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணினாலாம். அந்த குழந்தைய பார்த்து ஒவ்வொருத்தரும் சந்திரபிம்பம் உதிக்கும் சந்திரபிம்பம் அதை போல இருக்கு குழந்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான். பாலகம் மேனிரே புரோத்யத் இந்துபிம்பமிவ உஜ்வலம். உதிக்கும் சந்திரனாக அந்த குழந்தையை பார்த்தார்கள். தத ஸ்ருத்வா பிதா சோபி நிதிம் பிராப்யேவ நிர்தனஹ முமுதே நிதராம் சித்தே வித்தேஷம் நாப்யலக்ஷ்யத. குழந்தை பிறந்தது, அவ அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சது. அதை கேட்டுட்டு சோபி நிதராம் முமுதே, ஒரு நிர்தனன் ஏழையாக இருக்கிறவனுக்கு நிறைய பணம் வந்ததுன்னு சொன்னா அவன் எப்படி சந்தோஷப்படுவானோ அதை போல அந்த குழந்தை பிறந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். முமுதே நிதராம் சித்தே வித்தேஷம் நாப்யலக்ஷ்யத அப்படின்னு இங்க ஒரு பதம் இருக்கு. நா அப்யலக்ஷ்யத அப்படின்னு இருக்கு. இந்த பதத்துல கொஞ்சம் சின்ன சந்தேகம் இருக்கு. அதனால இந்த வித்தேஷம்னா தெரிகிறது. வித்தேஷம்னா குபேரன், தனாதிபதி. அந்த தனாதிபதிய கூட இவர் நினைக்கலேங்கிற சொல்ற மாதிரி தெரியுது. ஆனா அப்யலக்ஷ்யத அப்படின்னு லக்ஷ தாத்து, இதுல ஒரு சின்ன வியாக்கரண சந்தேகம் இருக்கு, எப்படி இந்த மாதிரி ரூபம் வருது அப்படிங்கிறது. அதனால அதை நான் இப்ப விட்டு விடுறேன். அடுத்த கிளாஸ்ல சரியாச்சுன்னா சொல்றேன். வித்தேஷம் நாப்யலக்ஷ்யத ஸ்நாத்வா சிவகுருஹு தூர்ணம் யஜ்வனாம் அக்ரணீஹி ததஹ விப்ரான் ஆகாரயாமாச புரந்தரீரபி சர்வதா. அப்ப சிவகுரு என்ன பண்ணார், புத்திரன் பிறந்த செய்தியை கேட்டு உடனே ஸ்நானத்தை பண்ணி யஜ்வனாம் அக்ரணீஹி, அவர் நிறைய யாகங்கள் பண்ணிடுவார். யஜ்வா
யஜ்வாக்களுக்குள்ள சிரேஷ்டரானவர் அக்ரணிகி. நிறைய பிராமணர்கள் எல்லாம் கூப்பிட்டார், சுமங்கலிகள் எல்லாம் கூப்பிட்டார். அவளுக்கு பிராமணர்களுக்கு அந்த குழந்தை பிறந்த சமயத்துல தானங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் பண்ணினா புரந்திரிகள் சுமங்கலி பெண்களை வச்சு வேற காரியங்கள் மங்களமான காரியங்கள்லாம் செய்ய வேண்டியிருந்தது. அதெல்லாம் பண்ணார். ததோத்சவோ மகானாசீத் புரே சத்மனி சந்ததம் தானியராசீன் மகிபியோசௌ வித்யா பூய பிரதத்தவான். பெரிய உற்சவம் நடந்துதான் குழந்தை பிறந்ததுனால. ததா உற்சவா மகானாசீத். அந்த ஊர்ல இவ வீட்டுல பெரிய உற்சவம். பெரிய பெரிய தீட்சிதாளெல்லாம் வரவழைச்சு அவளுக்கெல்லாம் நிறைய தானிய ராசிகளை கொடுக்கிறார். அவளுக்கு நிறைய தானியங்கள் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். வித்வான்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய கொடுக்கிறார். வித்யா பூய பிரதத்தவான். நிறைய அவளுக்கு வேண்டிய சன்மானங்கள் எல்லாம் கொடுக்கிறார். தனானி பூரி விப்ரேபியா வேத வித்யா திதேஷ சஹா வாசாம்சி பூஜோ திவ்யானி சபலானி பிரதத்தவான். பூரி நிறைய தனங்கள், தனத்தை நிறைய அள்ளி அள்ளி கொடுத்தாராம். யாருக்கு? வேத வித்யா விப்ரேபியா திதேஷ. விதேசன கொடுத்தார். நல்ல வேத வித்துகளான பிராமணர்களுக்கெல்லாம் நிறைய பணம் கொடுத்தார். வாசாம்சி பூஜோ திவ்யானி. அதோடு பணம் மாத்திரம் இல்லை, திவ்யமான வஸ்திரங்கள்லாம் கொடுத்தாராம். நல்ல சுகமான வேஷ்டிகள் அதெல்லாம். அதே சமயத்துல சபலானி பலங்கள்லாம் பலத்தோடு சேர்த்து கொடுத்தார். இதெல்லாம் அவருக்கு கொடுத்தாராம். புரந்தீணாஞ்ச நீரந்தம் வஸ்துஜாத்தம் அதாத் அசௌ கடோத்னீஹி பகுஷோ காஷ்ச சாலங்காராஹ சதக்ஷிணாஹ. புரந்தீணாஞ்ச நீரந்தம் வஸ்துஜாத்தம். அந்த சுமங்கலிகளுக்கெல்லாம் ரந்திரம் இல்லாத ஏதோ பல வஸ்துக்கள் எல்லாம் கொடுத்துருக்காருன்னு தெரியுது. ரந்திரம்னா ஓட்டை, ஓட்டை இல்லாத என்ன வஸ்து கொடுத்தாருன்னு தெரியல. நீரந்திரம் வஸ்துஜாத்தம், பல விதமான இந்த வஸ்துக்களை அந்த சுமங்கலிகளுக்கெல்லாம் கொடுத்திருக்கார். நிறைய கோதானம் பண்ணியிருக்காராம். நிறைய பால் கறக்கக்கூடிய பெரிய மாடுகள், அப்பேற்பட்ட மாடுகள் எல்லாம் கொடுத்திருக்கார். கடோத்ரீஹி பகுஷோ காஷ்ச. அதுவும் சாலங்காராக சதக்ஷிணாக. அந்த பசுமாடுகளுக்கு நல்ல அலங்காரம், அலங்காரத்தோடு தட்சிணையும் வச்சு கோதானம் பண்றதா இருந்தா அந்த கோவுக்கு ஒரு வருஷ காலத்துக்கு அது சாப்பாட்டுக்கு என்ன வேணுமோ அதையும் சேர்த்து தானம் பண்ணுவா. அந்த மாதிரி பண்ணியிருக்கார். தத சிவகுருர் யஜ்வா பிராமணான் பூர்வத்தா அதிகம் சந்தர்ப்பிய பந்துவித் சார்த்தம் முதித்தா நிவசத் சுதீஹி. இந்த விதமாக அந்த சிவகுருவானவர் யஜ்வா பல யாகங்களை அனுஷ்டானம் பண்ணினவர். ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் இன்னும் நிறைய அள்ளி அள்ளி கொடுத்து பிராமணர்களை எல்லாம் அங்க வந்து பிராமணால எல்லாருக்கும் திருப்தியை ஏற்படுத்தி, அதுக்கப்புறம் இதெல்லாம் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பந்துபி சார்த்தம் முதித்தா நிவசத்து சுதீஹி. அவ ஊர்ல தன்னுடைய பந்துக்களோடு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கார், வாசம் பண்ணிட்டு இருந்தாராம். சத்கார பூர்வம் அபியுக்த முகூர்த்த வேதி விப்ரா சசம்சு அபிவீக்ஷ்ய சுதஸ்ய ஜன்ம சர்வஜ்ஞயேவ பவிதா ரச்சயிஷ்யதே ச சாஸ்திரம் ஸ்வதந்திரமத வாகதிபாம்ச்ச ஜேதா. சத்கார பூர்வம் அபியுக்த முகூர்த்த வேதி விப்ராஹா சசம்சு. முகூர்த்த வேதி விப்ராகனா ஜோசியம் தெரிஞ்ச ஜோசியர்கள், பிராமணர்கள். அவளெல்லாம் வந்து அழைச்சின்னு வந்து விசேஷமா சத்காரங்கள்லாம் பண்றார். சத்கார பூர்வம் அவ வந்து சசம்சுகு குழந்தை பிறந்தத அந்த காலத்தெல்லாம் கணிச்சு பார்த்து அபிவீக்ஷ சுதஸ்ய ஜன்மா குழந்தை பிறந்த காலத்தெல்லாம் அலசி பார்த்து சொன்னாலாம். என்ன சொன்னா? சர்வஜ்ஞயேவ பவிதா. இந்த பையன் சர்வஜனாக ஆவான். ரச்சயிஷ்யதேச்ச சாஸ்திரம் ஸ்வதந்திரம். அவனே சுதந்திரமாக ஒரு சாஸ்திரத்தையே எழுத போகிறான். அது மாத்திரமில்லை, அத வாகதிபாம்ச்ச ஜேதா. பெரிய பெரிய வாக்குக்கு அதிபதிகளாக
பெரிய வக்தாக்கள்லாம் அவளெல்லாம் வாதத்துல ஜெயிக்க போகிறான் அப்படிங்கறத ஜோசியாள்லாம் சொன்னாலாம். கீர்த்திம் ஸ்வகாம் புவி விதாஸ்யதி யாவதேஷः கிம் போதிதேன பகுனா சிசுரேஷ பூர்ணः நாப்ருச்சி ஜீவிதம் அனேன ச தயிர் நச்சோக்தம் பிராயோ விதன்னபி நவக்தி அசுகம் சுபஜ்ஞः. கீர்த்திம் ஸ்வகாம் புவி விதாஸ்யதி, இந்த பூமண்டலத்திலே தன்னுடைய கீர்த்தியை நிலைநாட்டுவார். இன்னைக்கு ஆச்சாரியாளுடைய அந்த கீர்த்திங்கிறது பரவி இருக்கு பூமண்டலத்துல. அதே மாதிரி யாவதேஷா கிம் போதித்தேன பகுனா, அதாவது எது பரியந்தம் யாவதேஷா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பூமண்டலம் பூரான்னு வச்சுக்கணும். எல்லா இடத்துலையும் இவருடைய கீர்த்தி பரவும். இதுக்கு மேல ஒவ்வொன்னா இவருடைய குணத்தை சொல்றதை காட்டிலும் சுருக்கமா சொல்லிவிடுறேன். கிம் போதித்தேன பகுனா சிசுரேஷ பூர்ணகா, ஒரு பூர்ணமானவன் இந்த சிசு. இவன் ரொம்ப பூர்ணமானவன், சாட்சாத் பூர்ணத்துவத்தை அடையக்கூடியவன். எத்தனை காலம் இந்த குழந்தை ஜீவிக்கும்னு அவ அப்பா கேட்கலையா. நாப்ரிச்சி ஜீவிதம் அனேனச்ச. குழந்தை நல்ல ஜோசியர்லாம் சொல்லிட்டான், ஆனா எத்தனை காலம் இவன் ஜீவிச்சுட்டு இருப்பான், இவனுடைய ஆயுஷ் எப்படி இருக்கு அப்படின்னு இவர் கேட்கவும் இல்லை. நச்ச தயிர் நச்ச உக்தம், அந்த ஜோசியர்கள் அந்த விஷயத்தை சொல்லவும் இல்லை. இத்தனை காலம்தான் ஜீவிப்பாங்கிறது விஷயத்தை சொல்லலையா. ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டா தெரியலேன்னு அர்த்தம் இல்லை. பிராயோ விதன்னபி நவக்தி அசுபம் சுபஜ்ஞா. ஜோசியர்கள்லாம் அவளுக்கு தெரியும் அசுபம், ஆனா சொல்லும் போது அசுபத்தை வாயால சொல்ல மாட்டான், சுபத்தை தான் சொல்லுவாள். அவன்கிட்ட என்ன நல்லது இருக்கோ அந்த நல்லதை எடுத்து சொல்லுவாளே தவிர அது இந்த மாதிரி ஆயுசு குறைச்சல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த இடத்துல சொல்லலை. அது சொல்ல வேண்டாம்னு விட்டுருப்பான். அதனால மனசுக்கு கஷ்டம் ஏற்படும். அதனால நல்லதை கேட்டுட்டு சௌக்கியமா இருந்துட்டு போட்டுமே. சம்போர் வரம் அனுப்பிராப்பிய பிதா சிவகுரு கில ஆயுஷோ ஹ்ரஸ்வதாம் ஜானன்னபி நோவாச்ச கிஞ்சன. ஏன் இவருக்கு ஏற்கனவே தெரியும். சொப்பனத்துல சுவாமி கேட்டுட்டாரே, உனக்கு எந்த மாதிரியான பையன் வேணும், அல்பாயுஷாகவும் சர்வஜனாகவும் ஒரு பையன் போருமா, இல்ல தீர்காயுஷாக மூர்க்கர்களாக ஒரு 100 புத்திரர்கள் வேணுமான்னு கேட்டு, அப்பவே இவர் வரம் கேட்டு எனக்கு அல்பாயுஷா இருந்தா பரவாயில்ல போரும், சர்வஜனான ஒரு புத்திரம் போரும்னு சொல்லியிருக்காரு. அதனால அது இவருக்கு ஞாபகம் இருக்கு. அதனால ஆயுஷ பத்தி அவர் கேட்கல, தெரியும். சம்போர்வரம் அனுப்பிராப்பிய பிதா சிவகுரு கில ஆயுஷோ ஹ்ரஸ்வதாம் ஜானன். இந்த பையனுடைய ஆயுசு அல்பாயுசு தான் அப்படிங்கிறது தெரியும். அதனால நோவாச்ச கிஞ்சன, அதை பத்தி அந்த ஜோசியர்கள் கிட்ட ஒன்னும் சொல்லல. சர்வஜத்வாதி சுகுணான் சம்பூக்தான் தஸ்ய சம்ஸ்மரன். சர்வஜத்துவம், சாட்சாத் சர்வஜராக அந்த குழந்தை இருப்பான் அப்படிங்கிறது சொன்னது ஞாபகம் வருது. சுவாமி இதுதான் சொன்னார், சர்வஜனாக அல்பாயுஷாக உனக்கு ஒரு பையனை கொடுக்குறேன் அப்படின்னு தானே சொன்னார். ஆக சம்பு பகவான் சொன்ன அந்த விஷயங்கள் ஞாபகம் வந்ததுனாலே இவர் அந்த விஷயத்துல ஒன்றும் பேசல. ததா ஸ்தனந்தயம் நாரியா குமாரமிவ தேவதாக விதிருக்ஷவா சமாஜக்முஹு திக்மாம்சும் முனி யோஷிதா. குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பல பேர் வெளியில இருந்து எல்லாரும் குழந்தைய பாக்குறேன்னு சொல்லி குழந்தைய பார்க்க வருவா. வயசானவா எல்லாருமே நாரியான்னு பொதுவாக போட்டிருக்கு, எல்லாரும் வருவாளாம். இப்பவும் வரவா இருக்காளே, இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா உடனே எல்லா அங்கெல்லாம் பார்த்துட்டு போவா. குமாரம் இவ தேவதாக திதிருக்ஷவ சமாஜக்மு, குழந்தைய பார்க்கறதுக்காகவே பார்க்கணுங்கிற ஆசையில வந்தாலாம். எப்படி தேவதைகள்லாம் குமாரஹான சுப்பிரமணிய சுவாமி, அங்க குமார சம்பவத்துல சுப்பிரமணிய சுவாமி பிறந்த உடனே அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு எப்படி எல்லா தேவதைகளும் பார்த்துட்டு போறாளோ, அப்படி இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு அங்க உள்ள நாரிகள் பெண்கள் எல்லாரும் பார்த்துட்டு போறா. திக்மாம்சும் முனி யோஷிதா,
முனியோஷிதா முனிவர்களுடைய ஸ்திரீகள், திக்மாம்சுகு அப்படின்னா சூரியன், சூரியன் போல இருக்கக்கூடிய அந்த குமாரனை பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்தாளாம். பஷ்யந்தியா ஸ்வம் தியஜந்தியோபி கிருத்தியம் யத்யத் கிருஹோசிதம் சப்ரஜாஸ்தாः பிரஜாः பாலம் உத்யதிந்து நிபானனம். இவ எப்படி வந்தான்னு கேட்டா, சில விஷயங்களை அவ பண்ணிட்டு இருக்கா, பார்த்துட்டு இருக்கா. பஷ்யந்தியா ஸ்வம், சில குழந்தை, சில பேர் தன்னுடைய காரியத்தை பார்த்துட்டு இருக்கா. தியஜந்தியோபி கிருத்தியம், தன்னுடைய காரியத்தை ஸ்வம் கிருத்தியம்னு சேர்த்துக்கணும். தன்னுடைய காரியத்தை பார்த்துட்டு இருந்தவா குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல்ல பார்த்துட்டு இருந்த காரியத்தை கூட விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காளாம். குழந்தைய பார்த்துட்டு அப்புறம் பாக்கி முடிச்சுக்கலாம் வேலைய அப்படின்னு. ஆக பஷ்யந்திய ஸ்வம் தியஜந்தியோபி கிருத்தியம் யத்யத் கிருஹோசிதம். இவாவி ஆத்துல கிரகத்துல செய்யக்கூடிய அந்த காரியங்களை பார்த்துட்டு இருந்தவா அந்த கொஞ்ச காலத்துக்காக அதை விட்டுட்டு வந்திருக்கா. சப்ரஜாஸ்தாः பிரஜாः, சப்ரஜாகனா அவ குழந்தை குட்டியோடு சேர்ந்து வந்துட்டா. எல்லாரும் குழந்தையிலும் அழைச்சிட்டு பாப்பாவை காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டா போல இருக்கு. அதனால சப்ரஜாஸ்தாः பிரஜாः ஆகதாக பாலம் உத்யதிந்து நிபானனம். உதிக்கிற சந்திரனை போல அழகான முகத்தை கொண்ட அந்த குழந்தையை பார்க்கறதுக்கு அத்தனை பேரும் வரான். சதா நிரீட்சித்தும் பாலம் யாஸ்யதாம் பிரதியாஸ்யதாம் ஆனந்த பாஷ்ப சலிலைஹி பங்கில பூஹு அபூத் ததா. இங்கேயும் ஒரு சாஸ்யதாம் பிரதியாசியதாங்கிறது அர்த்தம் புரியுறது. ஆனா கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, இப்படிதான் அந்த இருக்கான்னு. அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு எப்ப பார்த்தாலும் வரவா போறவா இருந்துட்டே இருக்கா. வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கா. வந்தவா அத்தனை பேரும் ஆனந்த பாஷ்பத்தோடு போறாளாம். பார்த்துட்டு ஆனந்த பாஷ்பத்தை விட்டுட்டு போறாளாம். அந்த ஆனந்த பாஷ்ப சலீலத்தினால அங்க உள்ள பூமியே நனைஞ்சு போறதா, அவ்வளவு ஆனந்த பாஷ்பங்களை விடுறா அப்படின்னு. ஆனந்த பாஷ்ப சலிலேஹி பங்கிலா பூரபூத்ததா. அந்த காலத்துல மண் தரைதானே, அதனால ஆனந்த பாஷ்பத்துல அது நனைஞ்சது தெரியுது. 38 ஸ்லோகம் ஆயிடுத்து. 38 தானே? ஆமா. இதுக்கு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.